மிக முக்கியமாக மற்றும் ஒரு விஷயம் அண்ணன் தொல் திருமாவளவனை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டணி அரசியல் அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச்சில் கடந்த பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழக போன்ற கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவதில் அவர்களுடைய தனித்துவமான அந்த இன்க்ளூசிவ் அப்ரோச் ஒரு தலைவருக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்ரதத்தன்மையும் ஒரு சஸ்டைனபிளான ஒரு கிரெடிபிளான லீடராக தொல் திருமாவளவன் அவர்களை உயர்த்துகிறது. அவர் மைனாரிட்டி குரூப்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வலதுசாரி சிந்தனைகளுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களுக்கு உடன் சேர்ந்து பயணப்படுற பல்வேறு கால சூழ்நிலையிலும் அவரோடு கரம் கோர்த்து தோளோடு தோளாக நின்று ஃபாசிசத்தையும் கம்யூனலிசத்தையும் எதிர்த்த ஒரு சித்தாந்தங்களை அவர் தவிடு பொடியாக்கியிருக்கிறார். ஃபாசிசத்தை நேர் எதிராக நெஞ்சுரத்தோடு எதிர்த்திருக்கிறார். சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களை தொடர்ச்சியாக எழுப்பிக் கொண்டே வந்திருக்கிறார். இது அவரை ஒரு கோயலேஷன் பில்டராக மாற்றுகிறது. ஒரு கம்யூனிட்டி லீடராக மட்டுமல்ல, மிக முக்கியமாக அவரை ஒரு கோயலேஷனோடைய பொலிட்டிக்கல் அலையன்ஸோடைய மிக முக்கியமான ஒரு ஈர்ப்பு விசையாக அவரை மாற்றுகிறது. பொதுவான பிரச்சனைகளில் அவர் குரல் எவ்வளவு தூரம் ஓங்கி ஒலிச்சிருக்குன்னா அதுக்கு மிக முக்கியமான சாட்சிகள் நீட் எதிர்ப்பாக இருக்கட்டும், இல்லை விவசாயிகளினுடைய பல்வேறு போராட்ட களங்கள் அவர் முன்னின்று எடுத்த பல்வேறு போராட்டங்களாக இருக்கட்டும், இல்லைனா மொழி சார்ந்து தமிழ் மொழி சார்ந்து இயங்கக்கூடிய அவர்களுக்கான தமிழ் மொழியினுடைய உரிமை சார்ந்து இயக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்கள் அவருடைய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், இல்லைனா கூட்டாட்சி தத்துவம் ஃபெடரலிசத்திற்கு எதிரான ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் உள்ள அந்த ரைட்ஸ் சம்பந்தமான பல்வேறு போராட்டங்கள் அவர் எடுத்த முன்னெடுப்புகள், இவை எல்லாமே எல்லா மக்களுக்குமானது, வெறும் தலித்திய மக்களுக்கு மட்டுமானது அல்ல. எனவே அவர் ஒரு தலித் இயக்கத்தினுடைய தலைவர் அப்படிங்கிறதை தவிடுபொடியாக்கக்கூடியது இவ்வளவு விஷயங்கள். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.